ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஈத் ஸ்பெஷல் ஷீர்குர்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஷீர்குர்மா செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் நட்ஸ் எடுத்திருக்கேன். பிஸ்தா 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், சாரா பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். இந்த மூணையும் 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பருப்பு, 6 உலர் பேரிச்சம்பழம் ட்ரை டேட்ஸ் எடுத்து இதை ரெண்டையும் 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிஸ்தா பருப்பு பாதாம் பருப்பு ரெண்டுலேயும் தோலை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எல்லா நட்ஸையும் இப்போ கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்து பேன் சூடாயிடுச்சு. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் சாரா பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு இந்த மூணையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆனாவே போதும். இப்போ இதை நம்ம எடுத்துக்குவோம். இதே நெய்யில் இப்போ நம்ம பாதாம் பருப்பு, உலர் பேரிச்சம்பழம் இதை ரெண்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இதுவும் நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் நகர்த்தி வச்சுக்குவோம். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை கரைச்சி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்த்துக்குவோம். வீட்டில் அரிசி மாவு இல்லைன்னாலும் அரிசியை ஊற வச்சு அதை அரைச்சும் சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவை சேர்த்துக்கிறதுனால ஒரு நல்ல க்ரீமி டெக்ஸ்சரும் நல்ல சுவையும் கிடைக்கும். இதோட 1/4 கப் வெர்மிசெல்லியை நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட 1/2 கப் சர்க்கரையை சேர்த்துக்குவோம். ஏலக்காய் தூள், நம்ம வறுத்து வச்ச பாதாம் பருப்பு, உலர் பேரிச்சம்பழம் இதையும் சேர்த்துக்கலாம். இது சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வேக விடுவோம். இந்த ஷீர்குர்மா ஒரு பெர்ஷியன் டிஷ். இதுக்கு ஏன் இப்படி பேர் வந்துச்சுன்னா, ஷீர்னா பால்னு அர்த்தம், குர்மானா டேட்ஸ்னு அர்த்தம் பெர்ஷியன் லாங்குவேஜில். அதனால தான் இதுக்கு ஷீர்குர்மான்னு பேர் வந்துச்சு. ஷீர்குர்மா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நாம் எடுத்து வச்ச பிஸ்தா பருப்பு, சாரா பருப்பு, முந்திரி பருப்பு இதை வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கோம். அருமையான சுவையோட ஷீர்குர்மா ரெடி.